அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் நம்மளோடு இருக்கும்போது மன அமைதி மகிழ்ச்சி உண்டு இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 42 இறைவார்த்தை 1-4 முடிய. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவர்களின் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்ப மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். பிரைஸ் தி லார்ட். இயேசு நமக்காக இவ்வுலகிற்கு வந்தார். அவர் நமக்காக என்ன செய்தார்? நம்மளைப் போல் ஏழை எளியவர்களை பாவ சூழலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தார் இல்லையா? குற்றங்குறைகளை மன்னித்தார். நமக்கு ஒரு நிறைவான வாழ்வை தந்தார். அவருடைய தூய ஆவியை, அவருக்கு பின் அவருடைய தூய ஆவியை நமக்கு நம்மில் தந்து நம்மளை நிறைவாக வாழும்படியும், நாம் பிறருக்கு நிறைவான வாழ்க்கையை அவர்களுக்கு பிறருக்கு பகிர்ந்தளிக்கும்படியும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் நம்மளை. அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இறைவன் நம்மளை அழைத்தார். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நம்மளை எந்த நிலையில் அவர் அழைத்தாலும், இயேசுவை அழைத்தது போல் இயேசு நம்மளை அழைக்கிறார். தந்தையாம் பிதா அழைக்கிறார். தூய ஆவியானவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த தூய ஆவின் வல்லமை கொண்டு நாம் செயல்படுத்தும்படி தந்தையாம் இறைவன் விரும்புகிறார். நாம் தந்தையின் விருப்பப்படி அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், நினைக்கின்ற காரியங்களையும் செயல்படுத்துகிறோமா? தந்தைக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? தந்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்போம் நாம் இல்லையா? இயேசுவோடு இணைந்து நடப்போம். தூய ஆவி சொல்வதை கேட்போம். பிறருக்கு துன்பம் தர மாட்டோம். எந்த நிலையிலையும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? என்ன நடந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு தெரியுதா? நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும் என்றால் தெருவிறங்கி நாம் சண்டை போட மாட்டோம் இல்லையா? அதான் மெயின். தேவையற்ற வார்த்தை நம் நாவிலிருந்து வராது. ஏனென்றால் நாம் இறைவனுக்குரியவர்கள். தேவையற்ற வார்த்தைகள் வராதவாறு அவர் நம்மளை தற்காத்து வழிநடத்துகிறார். இறைவனுக்குரிய மக்கள் கண்டிப்பாக அவரோடு இணைந்து நடக்கும்போது மனச்சோர்வோ உடல் சோர்வோ எது நடந்தாலும் நமக்கு இறைவன் நம்மளை ஆற்றி தேற்றுவார், திடப்படுத்துவார். நம்மளோடு இருக்கிறார். நம்மளோடு அவர் இருக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாகவே நடக்கும். அந்த நன்மையாக நடப்பதற்காக தான் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் உண்டு அவர் படுகிறார். அத்துன்பங்கள் அவர் படுகின்ற பாடுகள் நாம் படவில்லை இல்லையா? ஆனால் அந்த துன்பத்திலிருந்து நாம் மீட்டு எடுக்கும்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு எப்பொழுதும் வேண்டும். அப்போ நாம் அவரோடு நடக்கும்போது நீதி, நியாயம், நேர்மை இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீரை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து அனைத்து காரியங்களும் நிறைவாக நடத்தி கொடுக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எது எங்களுக்கு தேவையோ அதை அனைத்தும் தருகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களால் பிறர் பயன்படும்படியும் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. பொன்னும் பொருளும் கொடுக்க முடியாவிட்டாலும் எங்களுடைய ஜெபத்தால் பிறரை நாங்கள் நிறைவுபடுத்துகிறோம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. எது நடந்தாலும் நாங்கள் நன்றி என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த நாவை தந்து உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தையும் தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.